ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தி ரெசிபி கருப்பு கவனி அரிசி புட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரிசியை 6 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபேனுக்கு கீழே ஒரு வெள்ளை துணி விரிச்சிட்டு அந்த அரிசியை நல்லா தட்டி கொஞ்சம் ட்ரை பண்ணால் போதும். கையில் எடுத்து பார்க்கும்போது 1-2 அரிசி நம்மளுக்கு ஒட்டணும், இந்த மாதிரி அதுதான் பதம். அதுக்கப்புறம் எடுத்து அதை மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. மிக்சி ஜாரில் ஒரு 4-5 வாட்டி போட்டு அரைக்கணும். நம்ம ஜலிச்சு தான் அரைக்கணும் இந்த அரிசியை. உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்ததுன்னா 1 கிலோ அரிசி நீங்கள் மிஷினில் கொடுத்து பவுட்ரு பண்ணி ஜலிச்சு டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ வேணாலும் டக்குன்னு நம்ம புட்டு அவிச்சிடலாம். அதுக்கப்புறம் 2 கரண்டி அரிசி மாவு அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு உப்பு ஆட் பண்ணி நல்லா விரவிக்கோங்க. இந்த ஜலிச்ச லெஃப்ட் ஓவர் ஆனதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அதை நெக்ஸ்ட் டே கஞ்சி மாதிரி வைக்கலாம். இதுவும் உடச்ச அரிசி மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம சின்ன வெங்காயம் அதெல்லாம் போட்டு அந்த ரெசிபி வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம புட்டுக்கு வந்துடலாம். ஜெலிச்சு வச்சுருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு பேனில் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கணும். ஒரு கைவிடாமல் ஒரு கிண்டுக்கோங்க. அந்த மாவு லைட்டாக உருண்டையாக வரும். லைட்டாக சூடு பண்ணால் போதும், ரொம்ப அப்படியே வறுக்கணும்லாம் இல்லை. அந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் வறுத்துட்டு இதில் தட்டி வச்சுக்கோங்க. புட்டுக்கு மாவு எப்பயும் ஊற்றி வரவாதீங்க. இந்த மாதிரி தெளித்து வரவனிங்கன்னா மாவு பதம் உங்களுக்கு கரெக்டாக நம்மளுக்கு தெரியும், எந்த பதத்தில் ஆஃப் பண்ணணுன்றது. இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா ஒரு பிடி கொழுக்கட்டைக்கு பதம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. புட்டுக்கோளல் எடுத்து ஃபஸ்ட்டு தண்ணி நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள தேங்காய், இந்த மாவு ஒரு 2-3 லேயர் மாதிரி தேங்காய் மாவையும் சேர்த்து போட்டு நடுவில் 2 ஏலக்காய் போட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் புட்டு. நான் இதில் ஆட் பண்ணல. சரி ஓகே, வெறும் புட்டு மட்டும் பண்ணிடலான்ட்டு அப்படியே வச்சுட்டேன். 2 ஏலக்காய் போட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் புட்டு குடத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த புட்டு குழலையும் மேலே வச்சு அவிச்சிங்கன்னா சூப்பரான கருப்பு கவனி ரைஸ் புட்டு ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தொட்டுக்க சிக்கன் கறி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஹஸ்பண்ட் மாலை போட்டிருக்கனால நான் பயறு பப்படத்தோடு இதை வச்சு முடிச்சாச்சு. பயர் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சிங்கன்னா போதும். உப்பு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பப்படத்தையும் வறுத்துட்டு இப்படி சர்வ் பண்ணி பாருங்கள். ஒரு துண்டு புட்டு, கொஞ்சோண்டு பயறு, அதுக்கப்புறம் 2 அப்பளம், கொஞ்சோண்டு சர்க்கரை, ஒரு பழம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற பதத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக உங்களுக்கே கொதி வரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு புட்டு இப்படி போட்டு பயறு, அதுக்கப்புறம் சர்க்கரை, ஒரு பப்படத்தை அது மேலே போட்டு உடச்சி, எனக்கு பழம் போடுறது அவ்வளோவா பிடிக்காது சொல்லிட்டு அதை போடலை. நான் லைட்டாக சர்க்கரை தூவி விரவி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.